actually we are heading to Kilambakam and the bus stop. Hi, welcome and welcome to Reda. This is your Kirijashri. எப்படி இருக்கு கிளாம்பாக்கம் உடைய அந்த பஸ் ஸ்டாப் அதெல்லாம் வந்து ஈவன் நானும் இதுக்கு முன்னாடி போனதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். ஸோ அதில் என்னென்னலாம் வந்து பார்க்கலாம், எப்படிலாம் வந்து பார்க்கிங் இருக்குது, எங்கே போய் தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ எஸ், பார்க்கிங் இருக்குமா இல்லையான்னு தெரியல. மெயினாக அது ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். ரோடில் பார்க் பண்ணுமா, உள்ளே பார்க் பண்ணுமா என்னன்னு தெரியல. இந்த கொஸ்டின் மார்க்கோடு தான் போயிட்டுருக்கோம். சி அங்கே பார்க்கிங் எப்படி கிடைக்குது என்ன இது என்னோட பிக்கஸ்ட் கொஸ்டின் மார்க் பார்க்கிங் தான். யார் சொல்லியா? பார்க்கிங் இதை எடுங்கப்பா. நிறைய இருக்கு, இங்கே கூட இருக்கு. E38 தான் இங்கே ஒன்று இருக்கு. இதுலையா? இதில் விட்டால் எடுக்கிறவங்க எப்படி எடுப்பாங்க? சரி, அந்த இருக்கு இடம். இல்லையா, அது எக்ஸிட் ஆகுது. இது எக்ஸிட் தான், அது பக்கத்தில் இருக்கு பாரு. எது பக்கத்தில் இருக்கு? ஆள் வராங்க பார்த்து. அந்த நேரம் அங்கே ஒன்று இருக்கு பாருங்க. நிப்பாட்டுறதுனே தெரியல. காருக்கு நின்று படிக்கலாம். இப்போ நிப்பாட்டு, அப்படியே ரிவர்ஸ் போ. படிக்கட்டுக்கு போகிற வழி, ஆனால் ரொம்ப புகையாக இருக்கு. டோர் ஓப்பன் பண்ணுறது உள்ள கேரளா எல்லா இடம் ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும். ஏதாவது ஒரு சைடில் போகிற பாதையை ஞாபகம் வச்சுக்கணும். இதே இதில் வந்துடலாம் திரும்பவும். தூக்கியாது, கடற்கரை பார்த்து வச்சுக்கலாம். ஏரியா பார்த்து வச்சுக்கோ. இதே இதில் அதான் ஏரியா பார்த்து வச்சுக்கோன்றேன். அங்கே கங்கா ஸ்வீட்ஸ் இருக்குது.
போத்தில் நம்ம போத்தில் விசிட் பண்ணுறது. அதான் அவனுக்கு கேட்டதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. இங்கே ஒரு பேட்டரி வண்டி அம்மா வழி விடுமா. எஸ்எம்எஸ் தானே சம்ஸ்தான் நினைக்கிறேன். நான் பார்த்தேன் அப்போ தான் போட்டிருக்கா டிக்கெட்டு காட்டினீங்களா? அதான் எஸ்எம்எஸ் இல்லை புக் பண்ணியாச்சு. கடைகள்லாம் இருக்கு இல்லையா, நடைமேடை பிளாட்ஃபார்ம் நம்பர்லாம் போட்டு ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல மேலே வந்து அந்த ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டு வைக்கலாம், அந்த ஒரு வசதி வைக்கலாம் இங்கே. ஸோ அது ஒன்று. அண்ட் மோர் ஈவன் இங்கே வந்து கொஞ்சம் கன்வீனியன்ட் தான் கம்பேரிட்டிவ்லி கோயம்பேடை விட. ஏன்னா இங்கே ஆம்னி பஸ்ஸுக்குன்னு தனியாக பிளாட்ஃபார்ம்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. அங்கே கொஞ்சம் கன்ஜெக்ஷனாக இருக்கும், நிறைய டிராஃபிக் இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் அன்கன்வீனியன்ட் தான். சாரி, அது கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸாக தான் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. பட் இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. சின்ஸ் பார்க்கிங் இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் பார்க்கிங்கில் என்னென்னா வந்து புகை அடித்தா மாதிரி இருக்குது, ரொம்ப டஸ்ட்டு. அங்கேயுமே வந்து அந்த காற்று போகிறதுக்கான வழி எங்கே என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கஷ்டம். ஆக்சுவலி இங்கே என்னென்னா இந்த வாஷ்ரூம் கொஞ்சம் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. வாஷ்ரூம் இஸ் ஓகே, வாஷ்ரூம் கொஞ்சம் க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது. இது சார்ஜிங் ஸ்டேஷன் அங்கே இருக்குது.
அதுக்குள்ள பேட்ச் ஒர்க்லாம் நிறைய ஓடி இருக்குது. இருக்குது. ஆமாம், ஜெட் ஃபேன் இருக்குது, ஆனால் ஒர்க் ஆகலை போலண்ணா. வண்டியெல்லாம் தாறுமாறாக நிற்க இங்கே வந்து ஒரு ஆள் கைடன்ஸ்க்கு நிற்கணும். என்ன எக்ஸிட் எப்படி போட்டிருக்கு? இந்த லிஃப்ட்டும் பாரு, மின் தூக்கி போட்டிருக்குல்ல, கரெக்டாக அதுக்கு முன்னாடி தான் போட்டிருக்காங்களே தவிர்த்து அது எங்கேருந்து எங்கேங்கிறதே கண்டுபிடிக்கவே முடியல. அது ஒரு விஷயம். அது பேர் வெளியேறும் வழின்னு இங்கே பக்கம் போட்டிருக்காங்க, ஆனால் வண்டி நிற்கிது. பின்னாடி இருந்துச்சு இல்லைப்பா. இதானா? ஆமாம், இதான் நினைக்கிறேன். இதானா? இல்லையே, இது கிடையாது. அங்கிட்ட ஒரு அது வேற. இது இப்படி இருந்தால் எப்படி போகிறது? இவங்க கிட்ட கேட்போமா? யார் உள்ள ஒரு எக்ஸ்கியூஸ் மீ, வெளியே போகிறதுக்கு வழி எதுங்க? பின்னாடி அது அந்த அந்த பக்கம் ஒரு இது போட்டிருக்கீங்களா? அதுவா? செயின் கட்டியிருக்கீங்களா? அதுவா? E28 ஆமா. ஓகே, தேங்க்யூ பிரதர். இங்க போட்டுட்டு அங்க வச்சா எப்படி தெரியும்? இங்க ஒரு வண்டி நிக்குது போறது. தான் 3 ஹவர்ஸ்க்கு 20 தாங்கிறதுனால நிறைய பேர் விட்டுட்டு ஊருக்கு போயிடுறாங்க. கம்மி இல்லை, ரொம்ப ஒரு நாளில் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு அந்த மாதிரிலாம் அண்ணா. நிறைய கார் வந்து தூசி பிடிச்சி தான் நிற்கும். வெளியோருக்கான இடம் இவ்வளோ சின்னதாக வரும். அது உடனே யூ வேறு எடுப்பாங்கல்லப்பா, அவங்களுக்கும் சைடில் ஒதுக்கி வச்சுருக்காங்க, அதனால குட்டி வழியாக இருக்காங்க. சித்து விழ போகிற, நீ நல்லா பின்னாடி சீட்டில் உட்காரு. இது எம்டிசி. அப்போ ஆமாம், இதான் எம்டிசி. இதுதான் அது கட்டிட்டு இருந்தாங்க நம்ம போகும்போது ஊருக்கு. அதானே இது? உட்காருன்னு ஒன்றா பின்னாடி நந்து கால் அடிக்கிறேன். ஒரு வகையில் இவ்வளோ தூரம் வந்து யூ எடுக்கிறது நல்லது, டிராஃபிக் ஆகாது. ஒரு வகையில் இவ்வளோ தூரம் போய் யூ எடுக்க வேண்டியதாக இருக்கு.
டிராஃபிக்கும் இங்கே இப்படி வந்து சேர்ந்துரும்ல, அதுவும் ஒன்று க்ளோஸ் பண்ணு, ப்ளூ கலர் ஓப்பன் பண்ணு. வந்து தான் ஃபோன் அடிச்சேன். ஜாலியா இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் உள்ள இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் போகிறவங்களுக்கு எப்படி இருக்கும் என்ன ஏதுங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் பாய் ஃப்ரம் கிரிஜஸ்ரீ. பாய் பாய், டேக் கேர். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bye bye.